யாரும் சொல்லாத காவியம் அத்தியாயம் 6. சுற்றி நடக்கும் வாழ்க்கை போர் தெரியாமல் இனியா மகளோ படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தாள். படுக்கையில் ஒரு பக்கம் ஸ்ரீராமோ தலையை சாய்த்து அமர்ந்திருக்க, இன்னொரு பக்கம் மகள் அருகே இனியா தலையை சாய்த்து படுத்திருந்தாள். இப்போது ஸ்ரீராம் மோகனோ அவளை எட்டி பார்த்தான். அவளும் அதே சமயம் அவனை எட்டி பார்த்தாள். இனி பேசாம நீ என்னை விட்டுட்டு உன் வீட்டுக்கு போயிட. இனி நான் இருக்கிறதுனால தானே உனக்கு இவ்வளவு கஷ்டமோ, எனக்காக தானே இவ்வளவு பாடு. நீ உன் வீட்டுக்கு போயிட்டா போதும், எல்லாம் சரியாயிரும். சரி, நீங்க சொல்ற மாதிரி நானும் குழந்தையும் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? செயல்படாத இந்த காலை வச்சுக்கிட்டு பிச்சை எடுப்பீங்களா என்றதற்கு ஸ்ரீயிடம் பதிலே இல்லை. அமைதியாகவே தலையை குனிந்து கொள்ள, சொல்லுங்க ஸ்ரீ, இனி பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, உன்னை அவனுக்கு கூட்டி கொடுக்க சொல்றியா ஸ்ரீ என்று அவள் ஆற்றாமையில் அவனை பார்க்க, புரியுது, ஊரை விட்டு போக முடியல, சாகிறதுக்கு வழி இல்லை, இதோ பெட்ரூம் வாசல்ல கூட சிசிடிவி கேமரா, வேற என்னதான் பண்றது நீ? அதுக்கு அவனை பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு வருது ஸ்ரீ. அசிங்கமா பேசினாலும் கேவலமா திட்டினாலும் கூட தட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்காம, அவன் பார்க்குற ஒவ்வொரு பார்வையும் என் மேல 1000 புழுவை கொட்டுறது போல இருக்கு. அதான் அதுக்கு தான் சொல்றேன், நீ உனக்கு எதுக்கு இந்த அக்னி பரீட்சையெல்லாம்? நீ எங்கேயாவது ஓடி போயிரு. முடியாது, புருஷனை விட்டுட்டு எவன் கூடயோ ஓடி போயிட்டான்னு பேர் வர்றதுக்கா? அதுக்கு பேசாம இவன் சொன்னது போல என்றவளுக்கு அதற்கு மேல் அந்த வார்த்தையை முடிக்க கூட முடியாமல் நாவு பின்னி கொண்டு வந்தது. இனியா, நீ என்ன சொல்ற? உண்மையாத்தான் அவனுக்கு சம்மதம் சொன்னியா? ஸ்ரீ சற்று அதிர்ச்சியாகவே அவளை பார்க்க, அவன்கிட்ட விளையாட முடியுமா? ஏற்கனவே காலுக்கு முடியாம கிடக்குறீங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனா உங்க உயிருக்கு கூட ஆபத்து. இவ்வளவு பண்றவன் குழந்தைய எதுவும் பண்ண மாட்டான்னு என்ன உத்தேசம் இருக்கு? அதுக்கு ஏன் நான் கெட்டு போனா மறுபடியும் என்ன ஏத்துக்க மாட்டீங்களா ஸ்ரீ என்றவளின் கையை உடனே ஸ்ரீ வந்து பற்றி பிடித்து தன் கண்ணில் ஒத்தி கொண்டவன், நாயெல்லாம் இந்த உலகத்துல பிறந்திருக்கவே கூடாது. நீ உன்னை காப்பாற்றவும் முடியல, அவன் கூட எதிர்த்து நிற்கவும் முடியல, குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவாவும் இருக்க முடியல. நாயெல்லாம் உலகத்துல வாழ்ந்து எதுக்கு? பேசாம விஷத்தை எனக்கு மட்டும் கொடுத்துரு, நான் செத்து போயிடுறேன் என்று கூறி அழுதவனின் கையை இறுக்கமாகவே பிடித்து கொண்டாள் இனியா. தப்பே செய்யாம நாம ஏன் ஸ்ரீ சாகணும்? அவன் தொட போறது என்னோட சதையை மட்டும்தான். எப்பவும் என்னோட இருதயத்தை தொடவே முடியாது அவன். இந்த மாதிரி பூவுக்கு பூவு தேன் குடிக்கிற ஆணுக்கு ஒரு பூ மேல மோகம் எப்பவுமே இருந்ததில்ல. அதே போல இந்த போகனும் கூட கொஞ்ச நாள் என் உடம்பு மேல இருக்கிற ஆசையில கடிச்சு தின்னுட்டு என்னை சக்கையா தூக்கி போட்டுட்டு போயிடுவான். அதுக்குள்ள நம்ம விபரீதமா முடிவெடுத்தா நம்மளோட மொத்த வாழ்க்கையும் முடிஞ்சு போகும். நம்மளை நம்பித்தான் பாப்பாவும் இருக்கா. அவளுக்காகவாவது நாம இந்த கொடூரனை எதிர்த்து தான் வாழணும். முடியுமா? முடியாது. ஆனா சகிச்சு வாழ்ந்துதான் ஆகணும். என்ன நீ முடிவே பண்ணிட்டியா? அவன் இச்சையை தீக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? என்றவளுக்கு ஸ்ரீயின் முகத்தை பார்க்கவே கூசியது. அவசரத்துல முடிவெடுக்காத, நீ பேசாம குழந்தைய எடுத்துட்டு எங்கேயாவது ஓடிரு. ஐயோ ஸ்ரீ, இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. உங்களை விட்டுட்டு போறதா இருந்திருந்தா நான் எப்பவோ விட்டுட்டு போயிருந்திருப்பேல. எனக்காக உங்க குடும்பம் மொத்தத்தையும் எல்லாரையுமா விட்டுட்டு வந்தவர் தான் நீங்க. இன்ன வரைக்கும் ஒரு நாள் கூட என்ன நீங்க கஷ்டப்படுத்தி பார்க்கல. உங்களுக்காகவும் குழந்தைக்காகவும் என்ன கஷ்டத்தை வேணும்னாலும் நான் பட தயார்தான் என்றவளின் போன் இப்போது அடிக்க ஸ்ரீ போனை எடுத்தான். இன்னொரு நம்பரிலிருந்து போகன் தான் அழைத்திருந்தான். ஹலோ, நான் ஸ்ரீ பேசுறேன். உங்ககிட்ட பேசுறக்காடா போன் போட்டேன்? அவகிட்ட போனை கொடு. 2 பேரும் ஒரே ரூம்ல என்னடா பண்றீங்க? அது சார், அறிவில்ல. இனிமே அவ கூட நான் மட்டும்தான் இருப்பேன். இன்னையில இருந்து அவ தனி ரூம்ல தான் இருக்கணும். நீ தனி ரூம்ல இரு. என்ன புரிஞ்சுதா இல்லையா? கள்ள புருஷன், ஆனால் சொந்த புருஷன் போலவே கட்டளை போட்டான். தென் நாங்க இருக்கும்போதே எங்க ரூமுக்குள்ள நீ வரவே கூடாது. குழந்தைய உன் கூடவே வச்சுக்கோ. அது எதுக்கு எக்ஸ்ட்ராவா எனக்கு தொல்லை? நைட்டு தொல்லையே இல்லாம நான் ஹனி கூட இருக்கணும். இப்ப போனை அவகிட்ட கொடு, தனியா வந்து பேச சொல்லு. சார், நான் சொல்றத கூட்டி கொடுக்கறதுன்னு ஆகி போச்சு. ஒழுங்கா அந்த வேலையை பாரு. உனக்கு வேணும்னா புரோக்கர் கமிஷன் எக்ஸ்ட்ராவா தரேன். அங்கு லவுட் ஸ்பீக்கரில் கேட்டுக்கொண்டிருந்த இனியாவுக்கோ அப்படியே போகன் உச்சி முடியை யாட்டி ஒவ்வொரு பாகமாக கத்தி எடுத்து குத்த தோன்றியது. தப்பு செய்தால் சாமி கண்ணை குத்தும் என்று சொல்வார்களே, இவன் எவ்வளவு பெரிய அக்கிரமம் செய்கிறான். இவனின் ஒற்றை கண்ணை கூடவா அந்த கடவுள் குத்த மாட்டார்? அவன் பேசும் அருவருப்பான வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே இனியாவை கூனி குறுக வைத்தது. அங்கு மோகனையோ பதில் சொல்ல முடியாமல் திணறடித்தது. ஸ்ரீ இப்போது போனை மெல்ல மெல்ல படுக்கையில் தூக்கி போட்டவன் கண்ணை மூடி எதையுமே பார்க்காதது போன்று படுத்து கொண்டான். முடிவு அவளும் எடுத்துவிட்டாள், அவனும் எடுத்துவிட்டான். இவன் நடுவில் என்னதான் செய்ய? தான் ஆகாத ஒரு பொருளாக மாறிவிட்டோம் என்பது மட்டும் புரிந்தது அவனுக்கு. இனி ஐம்புலனும் அதன் வேலையை நிறுத்தி கொண்டால்தான் இந்த வீட்டில் உயிரோடே இருக்க முடியும்.
இனி நடக்கப் போகும் சம்பவங்களை எல்லாம் எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறோம் தாம் என்று தன் முன்னே அவளை சுதந்திரமாக தீண்டும் போகனின் பார்வையை வருடலை எப்படி தான் தாங்கிக் கொண்டு நடமாடப் போகிறோம் என்று கேள்விகள் இனியாவிற்கும் வந்தது, மோகனுக்கும் வந்தது. ஆனால் அதற்கு விடை அதுதான் இல்லையே. போகன் இன்னும் போனில் லைனிலேயே இருக்க, இனியாவோ கண்களை துடைத்து கொண்டு போனை எடுத்தவள் ஸ்ரீயையும் குழந்தையையும் பெருமூச்சு விட்டு பார்த்தவள் குழந்தைக்கு தலையணையை வைத்துவிட்டு மோகனை மெல்ல தட்டி, பால் வச்சிருக்கேன், பாப்பா அழுதா எடுத்து கொடுத்துடுறேன் போ என்று மரத்த குரலில் கூறினான் ஸ்ரீ. உதடு துடிக்க இனியா பக்கத்து அறைக்கு ஓடி வந்து கதவை அடைத்துவிட்டு அந்த கதவிலேயே அப்படியே சாய்ந்து தரையில் அமர்ந்து போனை காதில் வைத்தாள். ஹலோ என்றால் அழுது கரகரப்பான தன் குரலில். ஹனி, ஏன் இவ்வளவு நேரம்? சாரி. இனிமே நான் ஃபோன் போட்டா நீ தான் எடுக்கிற. அதுவும் 1 செகண்ட்ல. இனிமே அவன் ஃபோன் எடுத்தான்னு வச்சுக்கோவேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். உன்கிட்ட பேச வேண்டிய பலானது பிளாப்லா எல்லாம் உன் புருஷன்கிட்ட பேசிடுவேன், ஜாக்கிரதை. இல்ல, இனிமே நீங்க ஃபோன் போட்டா நானே எடுக்கிறேன். அது சம்மத்து கேர்ள். அப்புறம் நைட் என்ன சாப்பிட்ட? சரி, நீ சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா எனக்கு என்ன? என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? வீடியோ கால் வரவா இல்ல நேரா வீட்டுக்கே வரவா? என்ன வீட்டுக்கா? இன்னைக்கா? இனியாவோ வேர்த்து வடிந்தாள். நாளைக்கு வரலான்னு தான் இருந்தேன் ஹனி, பட் உன் குரலை கேட்ட பிறகு உன்னை உடனே பார்க்கணும் போல இருக்கு ஹனி. ப்ளீஸ் இன்னைக்கு வேண்டாமே. ஏன்? நான் இன்னும் மைண்ட் லெவல்ல ப்ரிப்பேர் ஆகல. ஓ, அப்ப என்ன பண்ற? வீடியோ கால் பண்ணு, உன்னை பார்த்துக்கிட்டே பேசுறேன். அது முடியாதுன்னா நேர்லயே வந்துடுறேன், எப்படி வசதி என்றதுமே வாயை பொத்தி கொண்டு அழுதாள் இனியா. நான் வீடியோ காலே பண்றேன். குட். அப்ப நான் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கேன், சரியா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ரூமுக்கு போயிடுவேன், அப்ப கால் பண்ணு. அழுது வடிஞ்ச மூஞ்சியோட பேசின அடுத்த 5வது நிமிஷமே உன் வீட்டுல உன் பெட்ரூம்ல நான் இருப்பேன் பாத்துக்க. ஸோ ஹாட்டா ட்ரெஸ்ஸை போட்டு சிரிச்ச முகத்தோட என்கிட்ட பேசுற, புரியுதா? புரியுது. போனை வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா காரமா ஒரு கிஸ் பண்ணு பாப்போம். அது வந்து ஓகே, அப்ப காரை இப்பவே எடுக்கிறேன் என்ற போகனின் மிரட்டலில் இச்சிச்சென்று இனியா போனிலேயே முத்தம் தர உடனே வாய் விட்டு சிரித்தவனோ ஸ்வீட் ஹனி என சிரித்து கொண்டே போகன் தலையை நிமிர அவன் முன்னால் அழகி உதடு துடிக்க தன் மகளை இடையில் வைத்து கொண்டு நின்றாள். புருஷன் இன்னொரு பெண்ணோடு பேசும் பேச்சையெல்லாம் எதிரே நின்று கேட்ட அவளுக்கு தன் உடலில் கந்தகத்தை ஊற்றியது போன்றிருந்தது. ஆனால் அவனோ எந்த அதிர்வும் ஆகவில்லை. அவளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியமும் கூட அவனுக்கில்லை. அவன்தான் போ என்று விட்டானே. உன்னால் என்னை சகிக்க முடியவில்லை என்றால் எப்போது வேண்டுமானாலும் போய்கொண்டே இரு என்று அவன் முடிவை அவன் சொல்லிவிட்டானே. அவள் இங்கே இருந்து கொண்டு வேதனைப்படுவதற்கு அவன் ஒன்றுமே செய்ய முடியாது. என்ன எதுக்கு பார்த்துட்டு இருக்க? நீ சைட் அடிக்கிறதுனால எதுவும் மாற போறது கிடையாது. ஐயா இப்ப ரொமான்ஸ் மூட்ல இருக்கேன், அதுவும் வேறொருத்தன் பொண்டாட்டி மேல. இப்ப எதுக்கு எதிரில் நின்று ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க நீ? இல்ல மாமா, குழந்தை அப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சு, அதான். ஓ, நான் தான் உங்க பொண்டாட்டின்னு சொல்லி பார்த்தேன், எதுவும் அசையல. அதான் குழந்தைய சொல்லி ஏதாவது நடக்குதான்னு பார்க்க வந்தியா? குழந்தைய வச்சு என்ன அசைக்க நினைச்சா இங்க உள்ள பாதி பேர் குழந்தை என் குழந்தையா தான் இருக்கும். இப்படி எல்லாருக்கும் கரிசனை பார்த்தான்னு வச்சுக்கோவேன், பைத்தியமாகி ரோட்ல சுத்த வேண்டியதுதான். உன் குழந்தைய நீயே பாரு, தள்ளு என்றவனோ அவளை விலக்கி விட்டுவிட்டு தன் அறை நோக்கி போகன் துள்ளலாக நடந்து போய்விட்டான். ஊஞ்சலாடும் வாழ்க்கையோடு அழகி நிற்க பறிபோன வாழ்க்கையோடு இனியா நின்றாள். அழியும் உடலில் ஆசை கொண்டவனோ அழியாத மனதை எப்போது அறிய போகிறான்? அத்தியாயம் 7. அம்மா என்று போஷி தன் அன்னையை தலையை தூக்கி பார்க்க மகள் பார்வையை கண்டதுமே அழகி கண்ணீரை துடைத்து கொண்டு அழகாகவே புன்னகை செய்தாள். அப்பா கிட்ட போகணும் என்று மழலை மொழியில் தாயின் கன்னத்தை பிடித்தபடி போஷிகா படியேறி போகும் திமிரெடுத்த தன் தந்தையை பரிதாபம் கலந்த ஆசையோடு பார்க்க வார்த்தையே இல்லாமல் தவித்தாள் அழகி. அப்பாவுக்கு உன் மேல கொல்ல பிரியும் பாப்பு. அப்ப உங்க மேல? ஏன் மேலையும் தான். நீயும் நானும் அப்பாவுக்கு உசுறு தெரியுமா? இப்ப அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்கான், அதான் இந்த பாப்பாவை பார்க்காம போறாரு அவரு. வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம 2 பேரையுமே வெளியில கூட்டிட்டு போவாரு, சரியா? பாப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு இட்லி வேணுமா பூரி வேணுமா? அப்பாதான் வேணும் என்றது அது பாவமாகவே. அதான் சொல்றேன்ல, அப்பா வேலையை முடிச்சுட்டு வருவார்பா. தந்தையை தேடும் தன் குழந்தைக்கு தினமும் ஏதாவது சொல்லி சமாளிக்கத்தான் அவள் போய் பேச பழகியதே. மகளுக்கு உணவை கொடுத்து கொண்டிருக்க மேஜையிலிருந்து அவள் போன் அலறியது. தன் தாயிடமிருந்து வந்த போன் தான் அது. அழகியோ தன் முகத்தை துடைத்து புன்னகையாக வைத்து கொண்டவள் அதை எடுத்து காதில் வைத்தாள். அம்மா எப்படி இருக்க? அப்பா தம்பி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? என்னங்க மாமா, உங்களுக்கு தோசை வேணுமா இல்ல பூரியா?
என்று ஆளே இல்லாத மேஜையை பார்த்து தன் கணவன் இருப்பது போன்றே பேசினாள். எப்போதும் இப்படித்தான், வேறு என்னதான் செய்ய முடியும்? மிச்சம் அவர்களாவது நிம்மதியாக இருந்துவிட்டு போகட்டுமே. மகள் இங்கே குப்பை தொட்டியில் போடும் குப்பையாகவே கிடக்கிறாள் என்ற உண்மை தெரிந்தால் அவர்கள் கொஞ்ச நெஞ்ச நிம்மதியும் போய்விடுமே. அச்சச்சோ, மருமகன் வீட்டில் தான் இருக்காரா அழகி? ஆமாம்மா, சாப்பிட்டுட்டு இருக்காரு. நான் வேணும்னா பிறகு போடவா? அது இல்லைம்மா, நீங்க பேசுங்க. மாமா கொஞ்சம் எடுத்து போட்டு சாப்பிடுங்க, நான் அம்மா கிட்ட பேசிட்டு வரேன். ஏண்டி, மருமகன் தான் வீட்டில் இருக்காரு, அவருக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து பார்த்து செய்யறத விட்டுவிட்டு என்கிட்ட பேசுறது தான் இப்போ முக்கியமா? பிறகு பேசுறேன், நீ மருமகனை பாரு. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் தப்பா நினச்சிக்க மாட்டாருமா உங்க மருமகன், இதெல்லாம் பழக்கம்தான். நல்லா இருக்கியா அழகி? கல்யாணத்தை கட்டி போனதோட சரி, ஊருன்னு ஒன்று இருக்கிறதையே உனக்கு மறந்து போச்சு. என்னம்மா நீ சின்ன பிள்ளை மாதிரியே பேசுற? நான் அங்கே வந்துட்டா மாமாவை யார் பார்த்துக்கிறது? உனக்கே நல்லா தெரியும், மாமா காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு ஓடுற ஆளுன்னு. அவருக்கு நான் இல்லைன்னா கை உடஞ்ச மாதிரி இருக்குமா. அதாம்மா நான் எதையுமே காட்டிக்கிறதில்ல. எனக்கு வரணும்னு ஆசைதான், ஆனால் நான் கேட்டால் மாமா கார் கொடுத்து அனுப்பி விட்டுருவாரு. ஆனால் இங்கே அவர் ஒத்தையா தனியாக கிடந்து தவிக்கணும். எனக்கும் அங்கே நிம்மதியே இருக்காது. இந்த வாட்டி கோவில் திருவிழாவுக்கு நான் கண்டிப்பாக வந்துடுறேன். சரி அழகி, நீ நல்லா இருந்தா போதும். என்ன வேற என்ன வேணும் சொல்லு எங்களுக்கு. ஆமா, அடுத்த குழந்தைக்கு ஏதாவது வழி உண்டா என்றதுமே அழகியோ விரக்தியாக சிரித்து கொண்டாள். பாப்பாவுக்கு இப்பதானே 1 வயசு ஆகுதுமா, கொஞ்ச நாள் போகட்டுமே என்று சிறிது நேரம் சிரித்த முகமாக பேசிவிட்டு வைத்த அழகிக்கு இவர்கள் புன்னகைக்காக எதையெல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டியது இருக்கிறது என தாங்க முடியாத பாரம் மூச்சை அடைக்க மகளை தூக்கி கொண்டு வெளியே வந்தவளுக்கு கார் காத்திருந்தது. ஆடம்பரம் எல்லாம் குறைவே இல்லை, அன்புக்குத்தான் இந்த வீட்டில் பஞ்சம். எங்க போகணும் மேடம்? ஏதாவது கோவிலுக்கு போங்க என்று அப்படியே காரில் ஏறி அமர்ந்து விட்டாள். சில நாட்களில் மனம் அளக்களியும் பொழுது இரவு நேர பூஜை நடக்கும் கோவில்களில் போய் அப்படியே அமர்ந்து விட்டு வருவாள். எங்கே போனாய் என்று கேட்பதற்கு புருஷனுக்கு நேரமே இருந்ததில்லையே. 10 நிமிடம் கழித்து போன் போடுகிறேன் என்று சொன்ன இனியா அழைப்பு வரவே இல்லை. இனியாவின் கதவு தட்டப்பட்டது. உடனே சட்டென்று இனியாவோ பதறி போய் படுக்கையிலிருந்து எழுந்து விட்டாள். ஐயோ, போன் போடலென்ன உடனே வந்து தொலைச்சிட்டானோ என்னவோ என்று அடிக்காமல் வெட்டாமல் நடுங்க வைக்க ஒருவனால் முடியும் என்றால் அது போகனால் தான் முடியும். இனி என்று ஸ்ரீயின் குரல் கேட்க, பா ஸ்ரீயா? திறந்துதான் இருக்கு ஸ்ரீ, உள்ள வாங்க என்றதுமே வீல் சேரை தள்ளி கொண்டு ஸ்ரீ வந்தான். என்ன ஸ்ரீ? இனிமே அவன் போன் போட சொன்னா தயவு செஞ்சு பண்ணிடு என அவள் முகத்தையே பார்க்காமல் ஸ்ரீ அவன் போனை அவள் கையில் கொடுக்க, என்னாச்சு? எனக்கு போனை போட்டு சை ப்ளீஸ் புரிஞ்சுக்க, இதுக்கு மேல என்னால முடியல என்றவனோ விறுவிறுவென வீல் சேரை தள்ளி கொண்டு வெளியே போய்விட்டான். நீ போனை எடுக்கலைன்னு வையே, உன் புருஷன்கிட்ட உன்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசுவேன் என்ற போகனின் வார்த்தை இப்போது காதில் கேட்டு தலையிலேயே அடித்து கொண்டாள். சே, எப்படி மறந்தேன்? பாவம், அந்த மனுஷனை போட்டு படுத்து எடுக்கிறானே இவன் என எரிச்சலில் போகனுக்கு போனை போட போகன் அப்போது எடுக்கவே இல்லை. என்னதான் வேணுமா இவனுக்கு என்று அவள் தலையணையை தூக்கி எறிய அவனிடமிருந்து மெசேஜ் வந்தது. கம் டு வீடியோ கால் என்று அரைகுறை நைட்டியில் வர சொல்லியிருந்தான். இந்த கேடு கெட்டவன் செத்து தொலைய மாட்டானா என புலம்பிக் கொண்டே இனியா ஏதோ ஒரு நைட்டியை எடுத்து மாட்டிக்கொண்டு வீடியோ காலில் போக, போகனோ சிவப்பு வெல்வெட் படுக்கையில் இடையில் மட்டும் ஒரு பாக்ஸரோடு படுத்து நெடுவென்று என்னை பார் என் அழகையும் பார் என்று கிடந்தான். இவளுக்கு ஒரு மாதிரியாகி போக வேறு எங்கோ பார்வையை அலைய விட்டாள். ஹாய் ஹனி என்றான் மஞ்சள் நைட்டியில் முகம் கழுவி தூக்கி போட்ட கொண்டையோடு. எக்ஸ்ட்ரா பூச்சி இல்லாமல் வட்ட திருமுகம் முழுக்க சிவந்து போய் காஜல் இல்லாத விழிகள் இரண்டுமே உருண்டுருண்டு உயிரை எடுக்க அவளை அணு அணுவாக போகன் கண்கள் துகிலுரித்தது. ஹாய் ஹனின்னு சொன்ன, பதில் வரல பேபி, கடுமை அவன் குரலில். உடனே ஹாய். அடிக்கடி சொல்ல வைக்க கூடாது. என்ன பாரு ஹனி. அவள் சிவந்த விழிகள் அவனை இப்போது பார்க்க நன்றாகவே சாய்ந்து அமர்ந்து கொண்டான். நீல உடல்வாகு அப்படியே வெட்ட வெளிச்சமாகவே காட்டினான். நீயும் நல்லா சாஞ்சுக்காரு. இப்படியே இருக்கேன், சொல்லுங்க. பூயெல்லாம் வைக்க மாட்டியா? வைக்கிறது தான். இனிமேல் டெய்லி வச்சுக்கோ, ரெடி பண்றேன். யாரு பொண்டாட்டிக்கு யாருடா பூ வாங்கி கொடுக்கறது? கண்ணை பாரு, அப்படியே நோண்டி எடுக்கணும் இவனை என்று உள்ளுக்குள் 1000 கெட்ட வார்த்தைகள் போட்டாலும் உதடெல்லாம் அமைதியாகவே இருக்க, ஹனி அப்படியே மேல் பட்டனை கழட்டி விட எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். என்னது? நைட்டியோட மேல் பட்டனை கழட்டி விடு. ட்ரெஸ் மேலேயே தான் பார்த்தேன், உள்ள எப்படின்னு பார்க்குறேன். போகன் கண்ணில் அப்படி ஒரு போதை, கையில் வண்ண குடுவை வேறு. அந்த போதையும் கூட உள்ளே போனது.
தப்பு செய்பவனை எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்க மாட்டார்களா என்ன? இவனை தூக்கி கொண்டு போய் வறுத்து எடுங்கடா, என்னால முடியல என்பது போல தப்பிக்க காரணங்கள் தேடி இனியா அலைந்தாள். ஹனி, கழட்டிட்டு பக்கத்துல காட்டு என்ற ஆர்வமாகவே போகனின் மோக பார்வை அவள் கழுத்துக்கு கீழே இருக்க கூசி குறுகி போனாள் இனியா. ப்ளீஸ் போகன், என்னால இதெல்லாம் முடியாது. மறுபடியும் ஆரம்பிக்காத ஹனி, உன்கிட்ட இப்படி கெஞ்ச கொஞ்ச வைக்காத. ஒரு நேரம் போல ஒரு நேரம் நான் இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். போகன், ஒரே ஒரு நிமிஷம், உங்க குழந்தை உங்க பொண்டாட்டிய யோசிச்சு பாருங்க. உங்களால இப்படியெல்லாம் நடந்துக்கவே முடியாது. என்ன சென்டிமெண்ட் படம் ஓட்ட போறியா? இதுக்கெல்லாம் மயங்கறதா இருந்திருந்தா என் பொண்டாட்டி போடுவா பாரு விதவிதமா சென்டிமெண்ட் படம், அப்பவே மயங்கி இருப்பேன். சும்மா வளவலன்னு பேசி மூட ஸ்பாயில் பண்ணாத. சொன்னதை செய், இல்ல நான் சொல்லாததையும் செய்ய வேண்டியது இருக்கும். இங்க பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட தேவை ஆசை இது மட்டும்தான் முக்கியம். வேறு யாருடைய பிரச்சனையையும் என் காதுக்குள்ள கொண்டு போகவே மாட்டேன். அது நீயா இருந்தாலும் சரி, என் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் ஒரே சட்டம்தான். 1 2 3ன்னு எண்ணுவேன். அதுக்குள்ள நான் கேட்டது எனக்கு வேணும். அப்படியே கையை கட்டிக்கொண்டு முன்னால் இருந்த அவனுடைய போனில் அவளை பார்த்த பார்வையில் இனியாவுக்கு முதுகுத்தண்டெல்லாம் சில்லிட்டு போனது. 1 2 3 என அவன் முடிக்கும் முன்பாக இனியா தன் நைட்டியில் மேல் பட்டனை கலட்டி விட்டுவிட, அப்படியே போகன் புன்னகையாகவே அவள் கலட்டி போட்ட ஆடையின் நடுவே கிடந்த அவள் அழகை மொத்தமாகவே பார்த்தான். நடுத்தர சைஸ், இப்ப அடுத்தையும் கலட்டி ராவா காட்டு ஹனி. உதடு துடிக்க உடலை நெளித்த இனியாவோ அவனை கெஞ்சலாகவே பார்க்க, இந்நேரம் நான் பக்கத்துல இருந்திருந்தா நானே பார்த்திருப்பேன். ஓகே, நாளைக்கு வருவேல, முழுசா நானே பார்த்துக்கிறேன். இப்ப எனக்கு இங்க முத்தம் கொடு என்று போகன் உதட்டை பிதுக்கி திரை அருகே காட்ட, இனியாவோ வேக வேகமாக பட்டனை மாட்டிக்கொண்டு, என்ன குடு ஹனி. நான் தந்துட்டேன். அவன் பார்க்கவில்லை என நினைத்து கொண்ட இனியாவோ அப்படியே பொய் கூறிவிட, என்ன பொய் சொல்றியா? என்னோட லேப்டாப் வழியாவும் நான் உன்னைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா உதட்டோட உதட்ட வச்சு குடு என்றதுமே இனியா தயங்கி போகனின் உதட்டோடு உதட்டை வைத்து மின்னல் வேகத்தில் பச்சக்கென்று கொடுத்துவிட்டு நிமிர, அதே நேரம் ஸ்ரீ அவள் அறைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவன் உதட்டோடு உதட்டை பட்டு பிரியும் போகனையும் இனியாவையும் வெறித்து போய் பார்த்தான். இனியா அவன் முகத்தை பார்க்க முடியாமல் குனிய, போகனோ கண் சொக்கி போய், இதுக்கே போதை ஏறுதுடி. நாளைக்கு ஷார்ப்பா 9 மணிக்கு வந்துட்டேன். டேய், இந்த ரூமுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணி வை, புரியுதா என்று உள்ளே வந்த மோகனுக்கு கட்டளையை கொடுத்துவிட்டு போகன் போனை வைத்து விட்டான். இவர்களுக்கு நரகம் எங்கேயோ இல்லை, இதோ இந்த உலகில்தான் இருக்கிறது. அத்தியாயம் 8. இரவோடு இரவாக உலகம் அழிந்துவிட்டால் எப்படி இருக்கும்? விடியல் வராமல் சந்திரன் வானில் நிலைத்துவிட்டால் எவ்வளவு அருமையாக இருக்கும்? சூரியன் வலு இழந்துவிட்டால் விடியல் இல்லாமல் போகுமே. கடிகாரம் நின்று போனால் காலம் நின்று போகுமே. காலை வந்தால்தானே அந்த பேயன் வருவான். காலை வராமல் போகட்டும் என்று இரவு முழுக்க இனியா வேண்டிக் கொண்டே இருந்தாள். காலனுக்கு அவள் மீது என்ன கோபமோ. இனியாவுக்கு எதிர்த்து செயல்பட்டு அழகாகவே சூரியன் உதித்தது. பறவைகள் பாடும் பாட்டெல்லாம் அவளுக்கு ஒப்பாரி போல தோன்றியது. சிலு சிலுவென்று ஜன்னல் வழியே உள்ளே வந்த தென்னங்காற்று அவளுக்கு சூறை காற்று அனலாய் தந்தது. எத்தனை விடியலை ரசித்திருப்பாள் அவள். ஒரே ஒருவன் தன் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சீரழித்து விட்டானே. எப்போது தன் அரைகுறை உடலை அவன் பார்க்க இவள் கொடுத்தாளோ அப்போதே தன் மீது ஏதோ கரைப்பட்டு விட்டதை உணர்ந்து கொண்டாள். அவளை பார்த்து அவளுக்கே கோபம் வந்தது. ஷவர் அடியில் நின்றவள் தன் தலையாக அடித்து கொண்டு வெளியே சத்தம் கேட்காமல் கதறி அழ ஆரம்பித்து விட்டாள். வெளியே ஏதோ ஆணின் குரல் கேட்டு குளித்து கொண்டிருந்த இனியாவுக்கு பகீர் என்று இருந்தது. ஆம், அஃது போகனின் குரலேதான். கடவுளே, வந்துட்டானா இவன் என்று தன் உயிரை எடுக்க இவ்வளவு ஆசையா? வந்தே விட்டானே. எப்படி இவனிடமிருந்து தன்னையும் குடும்பத்தையும் காப்பாற்றுவது என்று இனியா வேக வேகமாக உள்பாவாடை மீது டவலை போர்த்தி கொண்டே கதவை திறக்க, படுக்கையில் ஒரு கையை தலைக்கு கொடுத்து போகன் அவள் படுக்கை மீதே படுத்திருந்தான். அறைக்கு வெளியே கையை பிசைந்து கொண்டே ஸ்ரீயோ வீல் சேரில் அமர்ந்திருந்தான். அவனுக்கு உள்ளே நடப்பது பார்க்க முடியாது, உள்ளே வரவும் முடியாத தடை. போகன் அந்த தடையை போட்டிருக்கிறான். மோகன் சார், நான் கூப்பிடும்போது வந்தா போதும், கதவை பூட்டிட்டு போ. அப்புறம் உன் பொண்ணு முழிச்சா இப்போதைக்கு இந்த பக்கம் அனுப்பாத, அதான் உங்க எல்லாருக்கும் நல்லது என்ற போகனின் கடின குரலில் மோகன் கைகள் நடுக்கத்தோடு அந்த கதவை இழுத்து சாற்றியது. இதற்கு மேல் அவள் நிலை யாரும் கூற இயலுமா என்ன? ஒரு ஆணின் வலியையும் ஒரு பெண்ணின் வலியையும் ஒரு சேர ஒருவனால் கொடுக்க முடியும் என்றால் அது போகனால் தான் முடியும். என்னை நம்பியவளை காக்க முடியவில்லையே என்று அவன்,
என்னை காக்க வேண்டியவனால் என்னை காக்க முடியாமல் போனதுவே என்பது எவ்வளவு வேதனையான வழி. போகனை அங்கே அப்படி பார்த்ததுமே இனியாவிற்கு கொழுத்த உடலெங்கும் வைர முத்துக்கள் போன்ற வேர்வை. இனியாவோ வேகமாக குளியலறை உள்ளே போக நினைத்தவள் கால்கள் தடைப்பட்டது. போகனின் சொடுக்கு சத்தத்திலேயே நின்று விட்டாள். ஹனி, உன்னை பார்க்கறதுக்காகத்தான் காலையிலேயே இங்க வந்திருக்கேன். நீ பாத்ரூம்ல யாருக்கு கம்பெனி கொடுக்க போற? வா வா, வந்து பக்கத்துல உட்காரு. அது ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடவா? அவள் ஈர இதழ் இரண்டுமே கிடுகிடுவென்று ஆடியது. போகனின் கண்ணிலிருந்து எந்த அவயமும் தப்பிக்கவே இல்லை. அவளை மேலிருந்து கீழ் வரை உரித்து பார்த்தான் அவன். இனியா இப்போது அவசரத்தில் வேகமாக ஓடி வந்ததினால் அவள் சுண்டு விரலில் காயம் ஏற்பட்டு அதில் இரத்த கசிவு. அதுவரை கூட அவன் கண்கள் பார்த்து முடிக்க போகனின் பார்வையிலேயே இவளுக்கு கம்பளி பூச்சிகள் மொத்தமாக உடலில் ஏறுவதை உணர்ந்து கொண்டாள். எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் உண்டுனா அது ஒரே விஷயத்த திரும்பி திரும்பி பேசுறது. சுத்தமா எனக்கு அது பிடிக்காது. உன்னை கட்டாயப்படுத்தல ஹனி, உன்னை கற்பழிக்கல. வாங்கின காசுக்கு சுகத்தை கேட்குறேன். கடனை வாங்கின நீ அடைக்க போற. நான் முதலாளி, நீ தொழிலாளி. நீயும் அதுக்கு ஒத்துக்கிட்ட. இப்போ தரேன் தரமாட்டேன்னு கபடி விளையாண்டா எனக்கு இரிட்டேட் ஆகுது ஹனி. அங்க அத்தனை மீட்டிங்கையும் தள்ளி வச்சுட்டு உன்னை பார்க்கறதுக்காகவே காலங்காத்தாலேயே இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். உனக்கு நல்லா தெரியும்ல? சொல்லு, தெரியுமா தெரியாதா என்ற போகன் முகத்தில் அவ்வளவு கடுமை. போகனோ முழித்ததும் முழிக்காமலும் இவள் அழகை ரசிப்பதற்காகவே ஓடி வந்த பக்தன் அவன். இப்படி ஓடி ஒளியும் இனியாவை பார்க்க வெறுப்புதான் வந்தது அவனுக்கு. அவன் வந்ததுமே ஓடி வந்து கட்டி அணைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. இப்படி முகம் காட்டாமல் மறுக்கலாமா என்ன? டேய் மடப்பையிலே, எந்த ஊரு நியாயண்டா இதெல்லாம்? உன்னை பார்த்து உன் பொண்டாட்டி ஓடி வந்தா அதுக்கு பேர் காதல். அடுத்தவன் பொண்டாட்டி ஓடி வந்தா அதுக்கு பேர் வேறடா. ஐயோ ஐயோ, வருஷா வருஷம் இப்படி ஒரு 4 முட்டா பயல்கள் நம்ம கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்களே. இப்போது போகனோ இனியாவை பார்த்து வா, இல்லனா நான் பக்கத்துல வரேன் என்று எழும்ப போக, இல்ல நானே வரேன். வா என்றவனோ அடிமேல் அடி எடுத்து சிலை போல நடக்க ஆரம்பித்த இனியாவின் அரைகுறை உடல் அழகை எச்சில் ஊற பார்த்தான். 1000 அழகி கண்டாலும் கூட இவள் அதிலும் மேல்தான். பெருத்த தொடையழகு பாவாடை மீதே வளைந்து தெரிந்தது. டவலால் மூடிய மாரழகை உலக அதிசயத்தை ஒன்றாகவே சேர்த்து விடலாம். அவள் அடி வைக்க அதுவும் அசைய, அப்பப்பா எத்தனை அழகு! பிரம்மன் கலா ரசிகன்தான் என்பது இவளை கண்ட பின்னே போகன் உணர்ந்து கொண்டான். ஹனி, எவ்வளவு நேரம்தான் நடந்துகிட்டே இருக்க போற? எப்படியும் உன்னை விட்டுறதா இல்ல. ஆபீஸ் போகிறதுக்கு முன்னாடி நேத்து பார்த்த அந்த வெள்ளிக்கிண்ணத்துல பசிக்கு அமுதம் குடிக்காம போறது இல்லைன்னு நான் சபதம் போட்டுட்டு தான் வந்திருக்கேன். சோ முன் வச்ச காலை பின் வைக்க போறதே இல்ல. நான் அச்சாரம் போட போறது உறுதி. கம் ஃபாஸ்ட் என்றவனோ மல்லாக்க படுக்கையில் விழுந்து விட்டான். இனியா படுக்கை அருகே எங்கோ பார்த்து கொண்டே நிற்க, உட்காரு. இல்ல நிக்கிறேன். நீ என்ன பூஜைக்கா வந்திருக்க? பயபக்தியா நிக்கிறதுக்கு? அப்பா டென்ஷன் பண்ற ஹனி, உட்காரு என்றதுமே அவள் இலவம் பஞ்சு கையை பிடித்து இழுக்க, இனியா பொத்தென்று அவன் நெஞ்சிலேயே மோதி தடுமாறி கீழே விழ, அப்படியே செய்து வைத்த சிலை போல அவன் தொடையருகே படுக்கையிலேயே அமர, அப்பா என்ன சோப்பு போட்ட? இப்படி தூக்கலான வாசமெல்லாம் வருது. அவள் விழுந்ததினால் டவல் சற்று இடம் மாறி அவளின் மொத்த அழகையும் இன்னும் அவனுக்கு அருகாமையிலேயே காட்டியது. ஆமை கண்கள் இரண்டும் வெள்ளை நிற பாவாடை மீது கருப்பாக எடுப்பாகவே நிற்க, போகன் கண்களோ அதையே மொய்த்தது. உதட்டை நாவால் ஈரம் செய்து கொண்டவன் அவளை பார்த்த பார்வையிலேயே போகனின் அடிமரமோ கீழாடை மீது வேட்கையில் வெட்கம் விட்டு கூடு கட்டி நின்றது. அதை அவனோ வெட்கம் விட்டு அவளிடம் காட்ட, மரத்து போன பெண்ணாக அவன் அருகே அசையாமல் இருந்த இனியாவின் கண்களில் கண்ணீர் சொட் சொட்டென்று போகனின் கையிலேயே வந்து விழுந்தது. சுகம் தாங்க முடியாம தான் கண்ணீர் வடிக்கணும் ஹனி. ஆரம்பிக்கும் போதே அழக்கூடாது. இப்ப என்ன பண்ற? என் மேல உடம்பு உரச ஏறிப்படு. நான் சொல்றபடியெல்லாம் செஞ்சா வந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். உன் குழந்தை சரியா 10 மணிக்கு முழிக்கும்ல ஹனி. குழந்தை என்றதுமே அந்த சிலைக்கு உயிர் வந்து விட்டது. அவனை பரிதவிக்க பார்த்தாள். 10 மணிக்கு உன் குழந்தைக்கு பால் கொடுப்பில? அப்ப நான் சீக்கிரமா போனா தானே உன் குழந்தைய நீ பார்க்க முடியும். அப்ப முதல்ல இந்த குழந்தை பசிய நீ போக்கிடுவா என்று 2 கையையும் நீட்டி போகன் அழைத்தான். இனியாவோ மறுப்பாகவே தலையாட்ட, அம்மா எங்கப்பா என்று அவள் குழந்தை மோனாவின் குரல் கேட்டது. அம்மா குளிச்சுட்டு இருக்காங்கடா, இப்ப வந்துருவாங்க என்று ஸ்ரீ தயங்கி கூறுவதும் கேட்டது. போகனோ நாக்கை சுழட்டி அவளை கண்களால் வா என்று அழைக்க, இனியா கண்ணை சிக்கென்று மூடிக்கொண்டு அவன் கைக்குள் போக, அவளை இழுத்து தன்மீதே போட்டுக்கொண்ட போகனோ அவள் நீர் வடிந்த முடி உள்ளே மூக்கை நுழைத்து கொண்டான்.
ம் சாகடிக்கிற அழகுல என்றவன் மூச்சு காற்று அவள் இளம் மார்பை சுட்டது. பாவாடதான் இடைஞ்சலா இருக்குடி. கழட்டிடு. இல்ல இப்ப வேண்டாமே என்று வெளியே வராத குரலில் இனியா முனக, அதுவும் சரிதான், நைட்டு எதுவுமே இல்லாம கட்டிக்கலாம் என்ன? இப்ப உதட்டோட உதட்ட வச்சு ஒரு முத்தம் கொடு. அவன் கைக்கு விளக்கே இல்லை போல. அங்கு இனியாவின் உடலெங்கும் அவனின் நீள் விரல்கள்தான் அழுத்தி தேடி தடவி சுதந்திரமாக உலா வந்தது. இந்த அவஸ்தைக்கு உயிர் போய்விட்டால் நலம் என்றது போல அவன் பிடியிலேயே கசங்கி போய் கிடந்தாள். சட்டை கசங்குனா ஆபீஸ் போக முடியாதுல, முதல்ல சட்டைய கலட்டி விடு ஹனி என்று இனியாவின் வெண்ணெய் கிண்ணத்தில் அப்படியே தன்னுடைய உதட்டை வைத்து உரசிக்கொண்டே அவன் கூற, என்று தவிர எதுவுமே போட்டுவிட்டால் படுபாதகன் என்ன செய்வானோ தெரியாதே. அவள் கைகள் போகனின் சட்டையை பட்டனை கலட்ட போக, ஃபர்ஸ்ட் இன்னிங் எடுத்து விடு என்று அவனின் பேண்டை கை காட்ட, அவனுடைய பார்வையை எதிர்கொள்ள முடியாமல், இதற்கு மேல் தன்னிடம் கொடுமை செய்ய என்ன இருக்கிறது என்று ஒரு பார்வை பார்த்தால் இனியா. எப்படியும் கடன் அடைக்கும் வரைக்கும் அது உனக்குத்தான் சொந்தம். கலட்டி விடு. டூ இட் ஹனி. அவள் கையை எடுத்து அவனை எடுப்பான இடத்தில் கொடுத்தான். அவள் உடனே எழும்ப போக, என்று அதற்கும் விட்டானில்லை. செத்துவிடத்தான் தோன்றியது அவளுக்கு. வெளியே அம்மாவை தேடும் குழந்தையின் தேடல் அவளை அருவருப்புக்கும் அசிங்கத்துக்கும் கூட பழக்கிவிட்டது போல. இனியாவோ பற்களை கடித்து கொண்டு கையை விட்டு அவன் சொன்னவற்றையெல்லாம் செய்தாள். குடு, இன்னும் 1 மணி நேரம் இங்கதான் இருப்பேன் என்று தன்னுடைய பட்டை கருத்த உதட்டை அவள் உதட்டு அருகே காட்டினான். இனியாவோ எச்சில் விழுங்க அவன் இதழை அப்படியே பார்க்க, அம்மா பசிக்குது என்ற மோனாவின் குரல் அவளை எதையுமே யோசிக்க விடவில்லை. தாயாக மாறிட தாசியாகி போனாலோ? பட்டென்று போகனின் உதட்டோடு உதட்டை பொருத்தி கொண்டாள். போகனோ அவளை விடவே இல்லை. இழுத்து அந்த உதட்டிலேயே முத்தம் கொடுத்தவன் அப்படியே அவளை இழுத்து படுக்கையில் போட்டுவிட்டான். அவள் மீதே ஏறி வர அவள் கண்கள் மூடி கிடக்க அவள் தந்த முத்தம் அவன் தனதாக்கி கொண்டான். இப்போது அவள் கைகளோ அவனின் பிடரியை பிடித்து தன் உளவழி உணர்வை அடக்க, அவன் கையோ காமத்தின் ஆசையில் இனியாவின் உடலெங்கும் பற்றி படர்ந்து அலைந்து திரிந்தது. ஒரு வழியாக காலை நேர காமத்தாகம் அவள் தொண்டை கிணற்றில் தீர்த்து போகன் விலகி படுக்கையில் விழ, விட்டதை பார்த்து கிடந்த இனியா கண்ணோரமாக கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. படு ஸ்வீட் ஹனி, எப்பன்னு ஏங்க வைக்கிற? உனக்கு ஒரு குட் நியூஸ், எனக்கு ஒரு பேட் நியூஸ் சொல்லவா? அவன் குரலில் அவள் தலையை திருப்பி பார்க்க, உருண்டு வந்து வைர பெண்டன்ட் அவள் நெஞ்சில் மேலேயே உரச மேலே படுத்த போகனோ, இன்னைக்கு நைட்டு மலேசியா போறேன். அவளோ அப்பாடா என்பது போன்றே அவனை பார்க்க, உன்னையும் கூடவே கூட்டிட்டு போகலான்னு ஆசைதான் என்றதுமே அவள் அதிர்ந்து போய் பார்க்க, பட் கூட்டிட்டு போகல. சோ என்ன பண்ற? நான் வர்ற வரைக்கும் இது போல ஒழுங்கா போன்ல கம்பெனி கொடுக்கற, ஓகேவா? இனிமேல் ஜான் போனா என்ன, முளம் போனா என்ன, அதான் அசிங்கம் பண்ணிட்டியே, இனி என்கிட்ட பறிக்கிறதுக்கு என்ன இருக்கு என்றவளின் பேச்சை ரசித்து கொண்டிருந்தவன், இருக்கே, ஒன்னு எனக்கு பிடிக்காம உன் உடம்புல ஒட்டிக்கிட்டே இருக்கே, புரியல இது என்று அவள் தாலியை தூக்கி அவன் காட்ட, இனியாவோ வேகமாக தாலியை பிடிக்க போக, போகனோ அவள் தாலியை அத்து வீச அது எங்கேயோ போய் விழுந்தது. என்ன பண்ற நீ என்று பதறிப்போன இனியா தாலியை தேட போக அவள் கையை இழுத்து பிடித்த போகனோ, நான் உன் வாழ்க்கையை விட்டு போற வர அந்த தாலி உன் கழுத்துக்கு மறுபடி ஏறக்கூடாது, ஏறுச்சுன்னு வெய்யே என்று ஒரு விரலில் எச்சரிக்கை செய்தவன் சட்டையை மாட்டிக்கொண்டே வெளியே வர, ஸ்ரீயோ வெறுத்து போய் அவனையும் அப்படியே வெறித்து அவன் பின்னால் தலை குனிந்து தாலி இல்லாமல் அந்த கழுத்தோடையே உதடு சிவந்து போய் வந்த இனியாவையும் உயிர் போக பார்த்தான். உயிர்கூட்டை களைத்துவிட்டு போகும் போகனை வெறுத்து போய் இனியா பார்த்தாள். இன்றாவது விரும்பி தன்னை தேடி தன் கணவன் வருவானா என்று நாளை வரும் போகனின் பிறந்த நாளுக்கு பரிசோடு காத்து கொண்டிருந்தாள் போகனின் மனைவி அழகி. விருப்பங்கள் கூட அளவாக இருக்கட்டும், நாளை விலக நேரிடலாம். வெறுப்புகள் கூட அளவாகவே இருக்கட்டும், நாளை நெருங்க நேரிடலாம். அத்தியாயம் 9. போகன் முத்தம் வாங்கிய மயக்கத்தில் ஆபீஸ் கூட போக மனமில்லை. இருந்தாலும் கூட அவனை நம்பி தொழில் செய்பவர்களுக்கு கொஞ்சமாவது லாபம் ஈட்டி கொடுக்க வேண்டும் என்பதால் தன்னுடைய மன்மத அவதாரத்தை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு வேலைக்கு போய் அவன் இருக்கையில் அமர்ந்தவனுக்கு இனியாவிடம் வாங்கிய முத்தத்தில் அத்தனை எனர்ஜி பெற்றது போன்று சுறுசுறுப்பாகவே வேலைகளை எல்லாம் பார்த்துவிட்டு இரவு இனியா வீட்டிற்கு இன்னொரு முறை போய்விட்டு வர வேண்டும் என்று நினைத்தவனோ வேலையில் மூழ்கியே விட்டான். அன்று இரவு மலேசியாவுக்கு ஃப்ளைட் ஏற வேண்டும். மணியை பார்த்தான். அவள் வீட்டுக்கு போனால் ஃப்ளைட்டை மிஸ் பண்ண வேண்டியதுதான். எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு முழுசா உன்னை உறிஞ்சு பார்த்துட்டேன்டி. உடனே எல்லாத்தையும் பார்த்துட்டா அதுக்கு பிறகு அந்த பொருளோ பொண்ணோ ஆசை இல்லாம போயிடும்.
உன்னையெல்லாம் 2 நாள்ல பார்த்து ருசிச்சா போதாது. அணு அணுவா ஆராய்ந்து என்ன சுகத்துல கொல்ல வைக்கணும். புருஷன் புள்ளைன்னு பிளா பிளா பேசாம போகன்னு ஏன் நினைப்பாவே சுத்தி வரணும். அதனாலதான் இந்த குட்டி கேப் நான் எடுத்துக்கிறேன். மலேசியா போயிட்டு வரும்போது நீயே எனக்காக உன் வீட்டு வாசல்ல காத்திருந்து நான் வந்ததுமே என் மேல பாய்வ பாரு. குறுகிய நேரம் இருந்தது. வீட்டிற்குள் போய் தயாராகும் முன்பாக சிறிது நேரம் படுக்கையில் மல்லாக்க படுத்துக்கொண்டே மறுபடியும் வீடியோ காலில் அவள் அங்கத்தையெல்லாம் பருக வேண்டுமென்ற ஆசைதான் அவனுக்கு உடம்பு முழுக்க அரிப்பெடுத்து நின்றது. போகன் அவன் மாளிகைக்குள் நுழைய பலூன்கள் எல்லாம் படபடவென்று வெடித்தது. வீடு முழுக்க அவன் பிறந்த நாளை கொண்டாட வண்ண வண்ண விளக்குகள், சுவரெங்கும் போகன் படங்கள் என்று அழகாகவே ஏற்பாடு பண்ணி வைத்திருக்க, இனிய ஆசையில் வந்த போகனுக்கு எதிரே பட்டு புடவையில் வந்த அழகியை பார்த்ததுமே வந்ததே எரிச்சல். ஹாப்பி பர்த்டே மாமா என்று கண்ணாடி கிருஷ்ணன் ராதை சிலை ஒன்றை அழகி நீட்ட, அவளை மேலும் கீழும் பார்த்த போகனோ ஓங்கி மிதித்த மிதியில் சிலையோ சில்லு சில்லாக தரையில் விழுந்து சிதறியது. மாமா என்றவள் கழுத்தை பிடித்து நெரிக்க போன போகனோ வேலையாட்கள் வேடிக்கை பார்க்கவுமே தன் கையை கீழே இறக்கி கொண்டவன், வாழ்க்கையில நான் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? உன்னை கூட வச்சிருக்கிறது தான். 2வது தப்பு அதை பெத்தது. எவ்வளவு தடவை சொன்னாலும் உன் மரக்கட்ட உடம்புக்கெல்லாம் புரியாதா? சை, மனுஷன் மூட ஸ்பாயில் பண்றதுல உனக்குத்தான் நோபல் பரிசு தரணும். இல்ல மாமா, உங்க பிறந்த நாளுன்னு உங்ககிட்ட கேட்டனா? கேக்கு வெட்டி பர்த்டே கொண்டாடன்னு கேட்டனா? மாமா நீ கேட்ட கேட்டுக்கு பலூன் வேற என்று கையில் கிடைத்த அலங்கார தோரணம் எல்லாவற்றையுமே பீத்து அவள் முகத்திலேயே வீசிய போகன், ஒரு குப்பை இருக்கக்கூடாதீங்க. கிளீன் பண்ணு, கோ. குழந்தை வேறு தந்தையின் மிரட்டல் கேட்டு வீறிட்டு அல படியேறி மேலே போன போகன் தலையை திருப்பி குழந்தையை கண்ணில் அக்னி எரிய விட்டு பார்க்க, குழந்தை கூட அரக்கனின் கண் பார்வையில் வாயை மூடிக்கொண்டது. இலவச இணைப்பு மாதிரி மான கெட்டதுங்க, எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பாரு என்று படியெங்கும் அழகி குவித்து வைத்திருந்த ரோஜா மலரில் தன் ஷூ காலோடு நசுக்கி போட்டுக்கொண்டே போகன் மேலே ஏறி போனான். தன் காலில் குத்தி கிழித்த கண்ணாடி துண்டின் வலி கூட தெரியாமல் அழகி போகும் போகனையே விக்கித்து போய் பார்த்தாள். இது என்ன அன்பு? தெரியவில்லை. அவன் தவறு என்றாலும் கூட பிடிக்கிறது. அவன் வெறுத்தாலும் நேசிக்கிறாள். அவன் போ என்றாலும் திரும்பி திரும்பி வருகிறாள். தன் காதலை அழிக்கவும் தெரியாமல் அவன் காதலை பெறவும் தெரியாமல் அழகியின் வாழ்க்கையின் அழகு இழந்து போய் நின்றாள். அவனிடம் இவளுக்கான துளி காதல் இருந்தால் கூட காதல் வெள்ளம் வர வைத்து விடலாம். போகன் மனதில் துளி காதலுக்கு கூட இடமில்லை. அவன் சல்லாபி, காதலிக்க தகுதியற்ற ஆண். உண்மைகள் சுட்டால் ஒழிய அவள் வாழ்க்கை சொர்க்கம், இல்லையேல் தொடரும் இந்நரகமே. கொதித்து போய் தன் அறைக்குள் போன போகன் கொதிப்பை அடக்கும் போக மருந்து இனியாவை தேடி உடல் உதற அவளிடம் பெற்ற குட்டி குட்டி சுகங்கள் இன்னுமே அவனுக்குள் இருக்கும் காம மிருகத்தை அப்படியே உடல் எங்கும் பரவவிட, நாகம் இனியாவின் குளிர்நாக்கு கேட்டு தன் ஆடை மீதே ஆடம்பரமாகவே ஆடியது. எப்படி மயக்கி வச்சிருக்கா பாரு, பேரு சொன்னாவே மயங்குதே. தன் படுக்கையில் அப்படியே ஆடையை கூட மாற்றாமல் போகன் படுத்தவன் போனை எடுத்து அவளுக்கு உடனே அழைப்பு விடுத்தான். அங்கோ நிம்மதியை தொலைத்து போன உணர்வு. இனி என்னதான் மாறப்போகிறது? வீட்டுக்குள்ளோ பேரமைதி. இவள் முகத்தை மோகன் பார்க்கவே இல்லை. அவன் முகத்தை இவள் பார்க்கவே இல்லை. இப்படியே ஒரே வீட்டுக்குள் எதிரிகள் போல தலையை குனிந்து கொண்டே இருவரும் அலைந்தனர். சாப்பிட வேண்டுமே, நேரத்திற்கு பசிக்குமே. அவர்களுக்காக இல்லை என்றாலும் பிள்ளைக்காகவாவது அவர்கள் வாழ்ந்தாக வேண்டுமே. இரவு நேர உணவை இனியா தயார் செய்து கொண்டிருந்தாள். இன்று வரமாட்டான் என்ற குட்டி நிம்மதி மட்டும்தான் இப்போதைக்கு அவளிடம் இருந்த ஒரே நிம்மதி. மற்றபடி சிந்தனையெல்லாம் அடுத்து அவனின் தாக்குதலை எப்படி சமாளிப்பது என்றுதான். இன்று நடந்த காம களியாட்டத்தை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தன் உடலை இன்னொருவன் சுகிக்க அதை சகித்து கிடக்கும் அளவு நான் என்ன கல்லாகி போனேனா? கேள்விகள் மண்டையை குடைய அடுப்பில் வைத்த உணவு அடிப்பிடித்து போக ஸ்ரீ வீல் சேரை தள்ளி கொண்டே வந்து அடுப்பை அணைத்திட, சாரி ஸ்ரீ, நான் கவனிக்கல. அதானே, உன் கவனம் தான் இங்கே இல்லையே. பார்க்காதது எதையோ பார்த்த மாதிரியே முழு நேரமும் மயக்கத்துல தானே சுத்துற. நாங்கெல்லாம் கண்ணுக்கு தெரிவோமா என்ன? இல்ல இந்த வீடு தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருமா? எப்பன்னு இருந்த போல சுகமும் பணமும் சேர்த்து கிடைச்சா எவ விடுவா? நீ மட்டும் என்ன விதி விலக்கா இல்ல யோகியமா என்று ஸ்ரீ தீக்கங்கு போல வார்த்தைகளை அள்ளி தெளித்து விட்டான். ஸ்ரீ என்றவளின் காட்டு கத்தலில் வீடே ஒரு நிமிடம் கீறல் விழுந்திருக்கும். ஸ்ரீ, என்னை பார்த்து என்ன வார்த்தை பேசுறீங்க? இந்த நிலைமை யாரால எனக்கு வந்துச்சு சொல்லுங்க. உங்களால தானே. உங்களை காப்பாத்த போய்தான் நான் இன்னைக்கு கேவலமான பிறவியா உங்க முகத்தை கூட பார்க்க முடியாத நிலைமையில அருவருத்து போய் நிக்கிறேன். ஆனா நீங்களும் என்ன உங்க பங்குக்கு அசிங்கப்படுத்தி பாக்குறீங்களே. போதும் சாமி, போதும்.
போதும், நான் உயிரோட வாழ்றதெல்லாம் போதும் என்று தலையிலேயே அடித்துக்கொண்டு இனியா அழ ஸ்ரீ தலையில் அடித்து கொண்டான். போகன் மேல் உள்ள கோபத்தை இவள் மேல் காட்டியது தவறு, அதுவும் ஆத்திரத்தில் மதியிழந்து பேசியது மிகப்பெரிய தவறு என அறிந்து கொண்டான் ஸ்ரீ. இனி சாரி, நான் போதும், இனிமே என் கூட பேசாதீங்க. நீங்க இத்தனை அசிங்கத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு தான் இவ்வளோ நாள் அமைதியா இருந்திருக்கீங்களே. இனியா ரியலி சாரி, எல்லாம் அவனால வந்துச்சு என்று முடிக்கும் முன்பாகவே அந்த அவனே போனில் வந்தாயிற்று. இனியாவோ அவனையும் போனையும் மாறி மாறி பார்க்க, எடுத்து பேசு, இனிமே உன்னை எதுவும் நான் சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் எடு, இல்லனா ஏதாவது அவன் பண்ணிடுவான் என்று நடுங்கிய ஸ்ரீயை பார்த்து முதலாக எரிச்சல் வந்தது இனியாவுக்கு. கோழி கூட பருந்திடமிருந்து தன் குஞ்சுகளை காக்க போராடும் இவன் ஏன் இப்படி இருக்கிறான்? அவன் முகம் பார்க்க தோணாமல் உடனே போனை எடுத்துக்கொண்டு அறைக்குள் போய் கதவை பூட்டி கொண்டாள். ஹலோ என்று இவள் சொன்னதும் வீடியோ காலில் தான் வந்தானவன். உடனே, எடுக்க ஏன் இவ்வளவு நேரம்? அவன் கூட உனக்கு என்ன பேச்சு? ரொம்ப தான் உரிமை என்று முணங்கி கொண்டவள், எதுக்கு ஃபோன் போட்டீங்க? நீ தான் போடணும், போடல அதான் நான் போட்டேன். நாளைக்கு என் பர்த்டே, ஸோ இன்னைக்கு நாம 2 பேரும் சேர்ந்து கொண்டாடலாமா ஹனி? அவன் குரலில் ஏகத்துக்கும் காமாசை நிறைந்து கிடந்தது. இவனுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் ஒண்ணுதான் இப்ப குறைச்சல் என்று மனதில் சாட்டை எடுத்து விளாசினாலும் கூட இனியாவோ சும்மாவே உட்கார்ந்து அவன் பேசுவதை பார்த்து கொண்டிருக்க, இப்ப நீ எனக்கு வாழ்த்து சொல்லு ஹனி. அங்கு ஒருத்தி உயிரை கொடுத்து இவனுக்கு பிறந்தநாள் கொண்டாட தயாராகவே இருக்க, அதை எட்டி சமுட்டி போட்டுவிட்டு இங்கு வந்து இவள் உயிரை வாங்கி கொண்டிருந்தான். ஹாப்பி பர்த்டே என்றால் நளினமே இல்லாத குரலில். இப்படி வாழ்த்து சொல்லக்கூடாது ஹனி. வேற எப்படி சொல்லணும்? அத நான் சொல்றேன். நீ என்ன பண்ற? ஓடி போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்காரு. எதுக்கு? கேட்டாலும் இவன் கேணத்தனமா ஏதாவது பேசி வயிற்றுச்சில கொட்டிப்பான். எதுக்கு என்று இனியா போய் லைட்டை ஆஃப் பண்ணி விட்டு வர, வீட்ல கேண்டில் இருக்கா ஹனி? இருக்கு. ரூம் முழுக்க அதை பத்த வச்சு வை. இதுக்கு லைட்டை போட்டுட்டே உட்காரலாமே. போட்டா தெளிவா தெரியாதே ஹனி. நீ கேண்டில பத்த வை என்றதுமே இனி மெழுகுவர்த்திகளை அறையெங்கும் பத்த வைக்க, உடனே குட், இப்போ உன் ட்ரெஸ் மொத்தத்தையும் கலட்டிட்டு அந்த வெளிச்சத்துக்கு நடுவுல போய் உட்காரு ஹனி என்றவனின் ஒரு மார்க்கமான காமத்து ஆசையில் இங்கோ இனியா வாய் விட்டே அலறிவிட்டாள். வாட்? சாதாரணமா பிறந்தநாள் கொண்டாடுனா அது காதல் ஜோடி, இப்படி கிளுகிளுப்பா கொண்டாடினா தான் அது. இல்ல, போதும் போதும், நைட்டியை மட்டும் கலட்டி கட்டினா போதுமா? அவன் இச்சைக்கு இச்சை பதில் கொடுத்தால் ஒழிய உயிர் போய் உயிர் வந்து விட வைப்பான். எதற்கு வம்பு? இப்போதைக்கு தன் குழந்தையின் நிலைமைதான் அதிக பயம் கொடுத்தது. இவன் விளையாட்டில் பிள்ளைக்கு ஏதோ ஒன்று ஆகி போகுமோ என நடுங்க வைத்தான். வாவ் ஹனி, நீ பச்சையா பேசும்போது வாரே வாவ், போகனுக்கு அப்படியே மூடு பிச்சுக்கிட்டு வருது போ. இரு நானும் உன்னை போல ஆதிவாசி ஆகிடுறேன், அப்பதான் சேம் பிச்சா இருக்கும். இவனை செருப்ப பிச்சு எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல, அதான் இப்படி தடிகட்டு திரியுது என்று மண்டி வந்த வார்த்தையை பல்லில் கடித்து கொண்ட இனியாவோ அப்படியே அவளுடைய ஆடையை வேண்டா வெறுப்பாக தலைவலியாக கலட்டி எறிந்துவிட்டு அவன் பார்த்து ரசிக்க ஏதுவாகவே அமர்ந்து விட்டாள். அவனும் கூட அந்த குறுகிய நேரத்தில் குறையாடை களைந்து ஒற்றைக்கால் குதிரை இடையில் துள்ளி குதிக்க அவளை அருகே வர சொல்லி அப்படியே காட்டிவிட்டான். ஐயோ, நடுசாமத்துல பிறந்த நாய்க்கு கம்பத்தை பார்த்தா காலை தூக்குறது போல அடுத்தவன் பொண்டாட்டிய பார்த்தா கண்ட ஆசை வந்து தொலையும் போலையே. இனியா அவனை பார்க்கவே இல்லை. உன்னை நான் எப்படி ரசிக்கிறேன், ஆனா நீ என்னை பார்க்கவே இல்லையே. ஒழுங்கா 10 நிமிஷம் என்ன ஆடாம அசையாம பாரு ஹனி, இல்ல போனை வைக்கவே மாட்டேன் சொல்லிட்டேன். ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிடுவேன். நானும் அடுத்த செகண்டே ஊமடிக்கு வந்துடுவேன் பார்த்துக்கோ என்றதுமே சிடுசிடுப்பாக வந்த கோபத்தை அப்படியே அவன் முகத்தில் காட்டி அவளிடம் கூறியே விட போகனை திரையில் உடனே பார்த்தாள். இப்படியாகவே பல மணி நேரம் போனது. முழுக்க நனைந்த பிறகு முக்காடு போட்டு என்ன நடக்கப் போகிறது? ஆசை தீர தீர அவள் உடலை ரசித்த போகனோ, மலேசியாவிலிருந்து வரும்போது என்ன வாங்கிட்டு வரணும் ஹனி? எனக்கு நிம்மதி வேணும், வாங்கிட்டு வாங்க. ட்ரெஸ்ஸை போட்டுக்கவா இல்ல இன்னும் காட்டிட்டு கிடக்கணுமா? உடனே வாய் விட்டு சிரித்தவனோ, சோ ஸ்வீட், இப்போதைக்கு போதும், வரும்போது நிம்மதியை தேடி வாங்கிட்டு வரேன், குட் நைட் இச் பேபி என்று மனமே இல்லாமல் போகன் போனை வைக்க, போகன் 2வது அழைப்பிலேயே அழகி, என்னவா இவளுக்கு என போனை எடுத்து, என்ன என்று இவன் கத்த, சார் இந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறேன், சீக்கிரம் வாங்க சார். செத்து ஒளியட்டும், வை போன என்று போகன் வைத்துவிட்டு மணக்க ஏர்போர்ட் கிளம்பி போயே விட்டான். மனசாட்சி இல்லாதவன். இங்கு அழகியோ ஐசியூவில் செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டு சுவாசிக்கவே முடியாமல் கிடந்தாள்.
ஒரு உறவை தக்க வைத்துக் கொள்ள பலவற்றை விட்டு கொடுக்க வேண்டியுள்ளது. ஒருத்தி தன்மானம் சுயமரியாதையை விட்டு கொடுத்துவிட்டு நின்றாள். மற்றொருத்தியோ கற்பை விட்டு கொடுத்துவிட்டு நின்றாள். விட்டு கொடுத்து உறவை நிலைக்க வைக்கவே முடியாது என்ற உண்மை தெரியாத மடமை பெண்கள். அத்தியாயம் 10. ஸ்ரீ, வீட்ல எந்த பொருளுமே இல்ல, கொஞ்சம் கடையில போய் வாங்கிட்டு வரேன். பாப்பாவையும் வீட்டையும் பார்த்துக்கோங்க. புடவை மடிப்பை சரி செய்து கொண்டே இனியா அறையை விட்டு வெளியே வர, ஹாலில் உட்கார்ந்து நகத்தை கடித்து துப்பிக் கொண்டிருந்த ஸ்ரீராமோ அவளை தலையை தூக்கி பார்த்தான். அங்கு இனியாவின் முகத்தில் புது பெண் கலை, இத்தனை நாட்கள் இல்லாத மகிழ்ச்சி, ஒரு தேஜஸ். ஆடை தேர்ந்தெடுத்து கட்டியது போன்றே இருந்தது. அதுவும் அந்த போகனுக்காகவே பார்த்து பார்த்து ரெடியானது போன்று இவன் கொல்லிக்கண்ணுக்கு கண்ணா பின்னாவென்று தெரிந்தது. கொஞ்சம் சேலைய பார்த்து கட்டக்கூடாதா இனி? ஆபீஸ் கெஸ்ட் மீட்டிங் போகும்போது கூட இப்படி லைட் கலர் சேலை கட்டுறியே என்று ஸ்ரீ கேட்க வேறு செய்வான். இதான் பிடிக்கும் ஸ்ரீ என்று முடித்து விடுவாள். சிவப்பு நிற புடவையில் பச்சை பார்டர் போட்ட காட்டன் புடவை இனியாவை வெகுவாகவே அது அழகாகவே காட்டியது. சேலையை தேர்ந்தெடுத்து கட்டும் நிலையிலா அவள் இருந்தால்? பீர உள்ளே கைவிட்டு எடுத்ததை கட்டிவிட்டாள். என்ன கட்டினாள் என்று அவள் குனிந்து கூட பார்க்கவில்லை என்பது மெய்யிலும் மெய். அவள் தாலியை எடுத்து போட போனவள் போகனின் மிரட்டல் பயத்தை கொடுத்ததுமே அப்படியே அதை டிராயரில் போட்டுவிட்டாள். இனியா எப்போதும் போல்தான் இருந்தாள். சொல்லப்போனால் முகம் முழுக்க அழுதழுது வீங்கி சிவந்து போயிருந்தது. போகன் வலையிலிருந்து தப்பிப்பது சிலந்தி வலையிலிருந்து மீண்டு வருவதற்கு சமம். கடவுளே, மலேசியா போனவன் மண்டையை போட்டுடணும், மறுபடியும் இந்தியா பக்கமே வரவே கூடாது என வேண்டும் அளவு யாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாது என்று நினைக்கும் பெண் வர்க்கத்தையே கொடுமைக்காரி அளவுக்கு வேண்ட வைத்து விட்டான் போகன். ஆனால் இப்படியே இருந்தால் எப்படி? உடலுக்கு முடியாத ஸ்ரீராமுக்கும் தன் தாயின் முகத்தை தேடும் மகளுக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டுமே. அதனால் கனப்பாடுபட்டு தன்னை திருத்தி கொண்டு மணியை பார்த்தாள். இரவு 10 தாண்டி விட்டதுதான். ஆனாலும் கூட இந்த நேரம் சில கடைகள் இருக்கும். அப்படியே காலார நடந்து போனால் சற்று நிம்மதியாக இருக்கும் என்று தோன்றியது. ஸ்ரீயை அழைத்து பார்க்கலாமோ என்று யோசனையோடே, ஸ்ரீ, நீங்களும் வேணும்னா வரீங்களா? நான் வீல் சேரை தள்ளிக்கிட்டு போறேன். அப்படியே காலார நடந்துட்டு வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்னு தோணுச்சு. ஏன், உனக்கு ஒருத்தன் பார்த்தாதா 2 பேர் வேணுமா? நீ எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன், உன்னை நான் தான் தள்ளிக்கிட்டு போகணும்னு சொல்லி காட்டுறியோ என்றவனின் கங்கு வார்த்தையில் இனியா விழுக்கென்று நிமிர்ந்து பார்த்தாள் ஸ்ரீயை. இயல்பு நிலை தவறும் போது வார்த்தை தவறும், சிலரின் குணமும் கூட தவறும். வேண்டுமென்றே பேசுகிறானா இல்லை தெரியாமல் பேசுகிறானா? இந்த வார்த்தைகளெல்லாம் எப்படி வருகிறது? அவனுக்கு அவள் நிலை நன்றாகவே தெரியுமே. எப்போது கிடைப்பால் குத்தி குத்தி காட்டலாம் என்று பேசுகிறானா? இல்லை இதுதான் அவன் குணமேவா? இத்தனை நாட்கள் அவளை ஒரு சொல் சொல்லியதே இல்லையே. அது உண்மையா? இல்லை இது உண்மையா? கற்பு உடலில் இல்லை மனதில் இருக்கிறது என நினைத்தாலே. ஒருவனோ கற்பு தொடைக்கிடையில்தான் இருக்கிறது என்கிறான், இன்னொருவனோ சுகமும் அங்கேதான் இருக்கிறது என்கிறான். மொத்த ஆண்ணினமும் இப்படித்தானோ? சொல்லனா வேதனையை சுமந்த இதயத்தை தடவிக்கொண்டாள் இனியா. என்ன ஸ்ரீ, எது பேசினாலும் ஒரு மாதிரியே தப்பாவே பேசுறீங்க. யாரு, நானா? உனக்கு அப்படித்தான் தெரியும் இனியா. ஏன்னா காத்து வேற பக்கமா திசை மாத்தி அடிக்குதுல. நான் உனக்கு வேண்டா வெறுப்பாத்தான் தெரிவேன். என்ன பேசினாலும் கூட தப்பாத்தான் தெரிவேன். உனக்கு நாங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியறதே பெருசுதான். குழந்தை அழுதா என்ன, எனக்கு பசி வந்தாதான் என்ன? நீ அவன் உடம்பு பசியை தீக்கத்தானே குறியாவே இருப்ப. எப்பன்னு இருந்த போல இப்ப பணம் அவங்கிட்ட தானே இருக்கு. பணம் மட்டும்தான் அவங்கிட்ட இருக்கா, இல்ல எல்லாமே கூடுதலா இருக்கோ என்றவனின் முன்பாக கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் இனியா தூக்கி எறிய அவளின் கோபத்தை பார்த்த ஸ்ரீயே சற்று பதறி போனான். சாரி இனியா, குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சு, கதவை தட்டி பார்த்தேன், நீ திறக்கவே இல்லையா, அதான் அந்த கோபத்துல ஒரு மாதிரி கண்டதையும் பேசிட்டேன். கோபம் வந்தா என்ன வேணும்னாலும் பேசுவியா நீ? பேசுவியா? நான் பேசவா? பேசுன நீ தாங்குவியா? சி, உன்னை எங்கேயோ வச்சிருந்தேன், ஆனா நீயே தகுதியை குறைச்சுக்கிற. ப்ளீஸ் இனியா, சாரி என்று அவள் கையை பிடித்து கொண்டு ஸ்ரீராம் மோகன் கெஞ்சினான். தொடாதீங்க ஸ்ரீ, எப்படி உங்களால இப்படியெல்லாம் அசிங்கமா பேச முடியுது? நீங்களா இது? இல்ல அது காரணம் சொல்லாதீங்க. நீங்க தான் எப்பன்னு குறை கண்டுபிடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டே இருந்தீங்க போல. அவனை விட நீங்க தான் கேவலமான பிறவி என்றவளை சட்டென்று அடிப்பதற்காக ஸ்ரீ கையையே ஓங்கிவிட்டான். இனியாவோ அவனை வெறித்த பார்வை பார்த்தாள். பேச்சு இல்லாத தொண்டை வறண்டு போன ஒரு பார்வை. யாருக்காக இந்த போராட்டமோ? அவனை என்ன புரிஞ்சுக்கலையா? முட்டிய கண்ணீரை துடைத்து கொண்டாள் இனியா. உங்களை கடைசி வரைக்கும் பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. அதை நான் சரியா செய்வேன். கதவை பூட்டிட்டு போறேன் என்று ஸ்ரீயின் முகத்தையே பார்க்காமல் கதவை இழுத்து சாற்றிவிட்டு இனியா கீழே வர லக்ஸரி கார் வாசலில் அவளுக்காகவே நின்றது. மேடம், சார் அனுப்பிவிட்டாரு, உங்க யூஸ்க்கு மட்டும் பயன்படுத்த சொல்லியிருக்காரு. யாரு? போகன் சார். ஓ, உடம்புக்கு இருக்கக்கூடிய மவுசு மனசுக்கு இல்லை போல.
என்று சிரித்துக்கொண்டே காரில் ஏறி அமர்ந்தாள். மாட்டேன் என்று தர்க்கம் பண்ணினால் விடவா செய்வார்கள்? ஸ்ரீ மேலிருந்து அதையும் பார்த்து கொண்டேதான் இருந்தான். மேடம், இந்த கார்டை தர சொன்னாங்க. கிரெடிட் கார்டு ஒன்றை கொடுத்தார். இல்லை, இது வேண்டாம் என்று முடிக்கும் முன்பாக போகன் போனிலேயே வந்துவிட்டான். ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க விட மாட்டானே இவன் என்று பல்லை கடித்து கொண்டே இனியா எடுத்து காதில் வைத்தாள். ஹலோ ஸ்வீட்டி. சாரி, இதுக்கு முன்னாடி உள்ளவள ஸ்வீட்டின்னு சொல்லியே பழக்க தோஷம் ஆகி போச்சு ஹனி. எங்க போற நீ? ஷாப்பிங்கா? அவள் தும்மல் போட்டால் கூட அவனுக்கு தகவல் போய்விடும். கண்ணை கட்ட வைத்தான். என்ன வாங்க போற ஹனி? மளிகை சாமான். அவ்வளவுதானா? நான் கூட நீ தேன் ஐஸ்கிரீம்னு எல்லாம் வாங்கறதுக்கு ஆயத்தமாக போறேன்னு நினைச்சேன். அது எதுக்கு என்ற இனியாவின் அறியாமையில் வாய் விட்டே சிரித்த போகன், எதுக்குன்னு தெரியாதா ஹனி? போகன் இழுத்து ஹஸ்கி குரலில் கூறிவிட இவளுக்கு அவன் இழுக்கும் முறையே பலானது என அறிந்து கொண்டவள், அதெல்லாம் எனக்கு வாங்க தெரியாது. உங்களுக்கு தேவைன்னா நீங்களே வாங்கிக்கோங்க, எனக்கு தேவையில்லை. இப்படித்தான் சொல்லுவேன்னு தெரியும் ஹனி. அதான் நானே வாங்கிட்டு வர ரெடி ஆகிட்டேன். ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வரவா? மலேசியாவில் இருந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி என்ன செய்ய போறான்? எதையோ பண்ணிட்டு போறான். அவன் கவலை அவனுக்கு. உனக்கு ஒரு ஸ்வீட் நியூஸ் சொல்லவா ஹனி? நான் இப்போ எங்க இருக்கேன்னு சொல்லு. எங்க இருக்கீங்க? எவன் எப்படி போனா எனக்கு என்னன்னு நாள் முழுக்க கிளுக்கிழுப்பா இருக்கிற நாய் இவன்லாம் ஒரு பிறவி என்று நினைக்காமல் இருக்க முடியவில்லை அவளால். உன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல தான். வாட் என்று இனியாவோ வெளிப்படையாகவே அதிர, எஸ் ஹனி, மலேசியா ட்ரிப் கேன்சல் ஆகிருச்சு. நான் இப்போ இந்தியாவில் தான் இருக்கேன். அதுவும் ஆன் தி வே டு யுவர் ஹவுஸ். உன் மேல் உள்ள ஆசையில ஏங்கி தவிச்சுக்கிட்டே இருந்தனா நான் போக வேண்டிய கம்பெனியோட ஓனர் மண்டையை போட்டுட்டான். ஸோ பிளான் கேன்சல் ஆகிருச்சு. அதனால உன்னை பார்க்கறதுக்கு நான் ஓடி வந்துட்டேன். ஐயோ வந்துட்டானே. மனதெல்லாம் பதறியது இவளுக்கு. உனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரோட ஐயா தயாராகிட்டே இருக்கேன். சீக்கிரமா ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வந்துடுறேன்ன. நைட்டு 12 மணிக்கு உன் ரூமுக்குள்ள நான் இருப்பேன். பச்சை கலர் பட்டு சேலையை கட்டி தலை நிறைய பூவை வச்சு பெட்டு முழுக்க பூவா பரப்பி போட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆயிரு. இதுல எது மிஸ் ஆனாலும் என் கோபத்தை வேற விதமா காட்ட வேண்டி இருக்கும். புரியுதா? இனியாவுக்கு பேச்சே வரவில்லை. அவள் மலேசியா போய்விட்டு 2 நாட்கள் கழித்துத்தான் வருவான் என்று, அதற்குள்ளாகவும் ஏதாவது அவனை விட்டு தப்பிக்க மார்க்கம் கண்டுபிடித்து விடலாம் என்று அப்படியே நினைத்து கொண்டிருந்தவளுக்கு தலையெல்லாம் இப்போது சுற்றியது. இரத்தத்தை கடித்து உரியும் அட்டையும் உடலை கசக்கி பிழியும் இவனும் ஒன்று. இரண்டுமே அவ்வளவு எளிதில் ஆளை விடாது. என்ன செய்ய போகிறேன் நான் என்று சற்று தெளிந்திருந்த மனமோ மறுபடியும் குழம்ப ஆரம்பித்து விட்டது. போகன் காரில் இனியா வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தான். தொடர்ந்து அவன் பிஏவிடமிருந்து போன் வந்து கொண்டே இருந்தது. எரிச்சலில் போனை எடுத்து காதில் இடுக்கினான். என்ன சார், அழகி மேடத்துக்கு சீரியஸ் ஆகிருச்சு சார். இதோ இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சார் சேர்த்திருக்கு. கொஞ்சம் வர முடியுமா சார் என்று ஹாஸ்பிட்டலின் பேரை சொல்லி அவன் தயங்கி கேட்க, எனக்கு வேற வேலை இருக்கு, பிஸியா இருக்கேன், ஹனி வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், அங்கெல்லாம் என்னால வர முடியாது என்றவனின் பதிலை கேட்டு பிஏவுக்கே என்ன மனுஷன்டா இவன் என்று தோன்றியது. விரோதியாக இருந்தாலும் இயலாமையில் கூட இருப்பதுதானே மனிதாரம். அதுவும் தொட்டு தாலி கட்டிய மனைவி உயிருக்கு போராடி கொண்டிருக்க இப்படி உடல் சுகம் தேடி போகும் மனிதனை என்னதான் சொல்ல? சார், நீங்க வந்தாதான் ஆபரேஷன் பண்ண முடியும்னு சொல்றாங்க சார். இல்லைனா பிழைக்கவே கஷ்டம் சார். செத்தா சொல்லி அனுப்பு, பாய் என்று இவன் வைத்து விட்டான். பிஏஓ பெருமூச்சு விட்டு திரும்ப தன் வெள்ளை சட்டை முழுக்க ரத்தத்தில் ஹோலி கொண்டாடி இருக்க, அங்கு அழகியின் 1 வயது மகளை தன் இடது கையில் அணைவாக பிடித்து கொண்டு முதுகை காட்டி கம்பீரம் குறையாமல் நின்றான் அவன். பிஏ அவனை நோக்கி போய் சார் என்று முதுகை தொட, என்ன அவங்க ஹஸ்பண்ட் வரேன்னு சொன்னாங்களா என்று திரும்பினான் சென்னை கமிஷனர் சூர்யா. முறுக்கிய மீசை, தொழிலுக்கு ஏற்ற கம்பீரம், நல்ல உயரம். தராசில் போகனையும் சூர்யாவையும் வைத்தால் அழகில் 2 பேருமே சமம்தான். குணத்தில் இனிதான் தெரியும். ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு போய்விட்டு வந்த சூர்யா கோவில் வாசலிலிருந்து வெளியே வந்த அழகி லாரியில் அடித்து வீசப்பட குழந்தை எப்படியோ போய் மணலில் விழுந்து தப்பித்து கொண்டது. காரில் வந்து கொண்டிருந்த சூர்யாதான் ஓடி வந்து குழந்தையையும் அவளையும் தூக்கி கொண்டு ஓடி வந்ததே. என்னாச்சு, அவங்க ஹஸ்பண்ட் வரலையா? இல்ல சார். என்ன நீங்க, அவர் சைன் பண்ணாதான் ஆபரேஷன் பண்ணுவோன்னு டாக்டர் விடாப்பிடியா நிக்கிறாரு. ப்ளீஸ் சார், ஏதாவது பண்ணுங்க சார். பேசி பார்த்துட்டேன், கொஞ்சம் நிலைமை கிரிட்டிக்கலா இருக்கு போல. அவர் சைன் பண்ணாதான் எங்களுக்கு ரிஸ்க் இல்லைன்னு சொல்றாங்க என்பதற்குள்ளாக சீஃப் டாக்டர் வெளியே ஓடி வந்தவர், சார் அவங்களுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாங்களா, கையெழுத்து போட சொல்லுங்க சார்
என்றதுமே சூர்யா நாடியை தடவி யோசித்தவன், குழந்தையை பாதுகாப்பாக அணைத்து படுக்க வைத்தவன், நான் தான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட், எங்க கையெழுத்து போடணும் என்றவனை அனைவருமே அதிர்ந்து போய் பார்க்க, வாட், என்ன பாக்குறீங்க? நான் தான் சொல்றேன்ல, நான் தான் அந்த பொண்ணோட புருஷன், கொடுங்க கையெழுத்து போடுறேன், அதை தாண்டி ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன் என்றதுமே அவனிடம் ஒரு காகிதம் நீட்டப்பட கேஸ் ஹிஸ்டரியில் நோயாளியின் பெயரை பார்த்தான். அது எழுதப்படவில்லை. கீழே சூர்யா என்று கணவனிடத்தில் கையெழுத்து போட்டவன் நர்ஸிடம் கொடுக்க, சார், உங்க பொண்டாட்டி பேர் என்ன என்றதுமே சூர்யா போகன் பிஏவை திரும்பி பார்க்க, பேரழகி போகராயன் என்று அவர் பதில் கூற, ஓகே சார் என்று தெளிவாக கேட்டும் கூட பேரழகி சூர்யா என்றே பெயர் நிரப்பப்பட்டது. அங்கு அழகியின் கழுத்தில் கிடந்த தாலியோ நடு ரோட்டில் அனாதையாக கிடந்தது. போகன் கார் அந்த தாலியின் மீது ஏறி இனியா வீட்டை நோக்கி போனது. ஒரு தாலி அலமாரியின் உள்ளே உறங்கியது, மற்றொரு தாலி நடு ரோட்டில் கேட்பாரற்று கிடந்தது. சில தாலிகளுக்கு மதிப்பில்லை. மதிப்பு இல்லாத இடத்தில் அலங்காரமாக இருப்பதை விட மரியாதைக்குரிய இடத்தில் மண்பானையாக இருப்பதே நலம். முறையில்லாத உறவுகள் முறையாகுமா? தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயங்கள் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. யாரும் சொல்லாத காவியம். விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.